அப்படி தான் கடிச்சிட்டு வேணான்ட்டாளா. ஸோ அதனால் அது ஃபுல்லாகவே நான் தான் சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. அடுத்து இன்னொன்று சாண்ட்விச் எடுத்து நான் பேக்கில் போட்டு சரி ஓகே ஏர்போர்ட்டில் கேட்டால் கொடுப்போன்னு போனேன். கடைசி வரைக்கும் சாப்பிடவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு வீட்டுக்கு வர வரைக்குமே. அப்புறம் நல்லா படுத்து தூங்கிட்டா அந்த ஏசிக்கும் அதுக்கும். அதனால் சரி பேக்கை வச்சு விட்டேன், இதில் சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக தூங்கிட்டான். இந்த ஃப்ளைட்டில் வந்து தல்வானியே அதெல்லாம் தரவே இல்லை, தல்வானியோ ஹெட்செட்டோ எதுவுமே தரல. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் நாங்கள் போகிறதுல தான் தல்வானி ஹெட்செட்டு எல்லாமே இருந்துச்சு. இதில் வந்துட்டு இல்லை அவ்வளோவா, ஏன்னா இது 1 hour ட்ராவல் தான், அதனால் அவங்க எதுவுமே எல்லாம் இதுக்கெலாம் கொடுக்கல. ஆனால் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஜூஸ் அன்லிமிட்டட் தான், நீ எவ்வளோ தடவை ஜூஸ்னு கேட்டாலும் அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நான் ஃப்ளைட்லலாம் வந்துட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு ஏர்போர்ட்டில் மட்டும் தான் பாத்ரூம் யூஸ் பண்ணேன். அதில் தான் வந்துட்டு ஃப்ளஷ் தண்ணி அதெல்லாம் வரும், இதிலலாம் வராதா, அதனால் இதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அண்டு நான் பாத்ரூமே வந்துட்டு அங்கே யூஸ் பண்ண சும்மா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இப்போ எதுக்கு முழிச்சேன் அப்படின்னாக்கா, இது லேண்ட் ஆக போகிறப்பே வந்து மேகத்துலேருந்து இறங்குது இல்லை, ஸோ அப்போயே ஒரு மாதிரி ஷேக்கியாக ஒரு மாதிரி இருக்கும். அப்போவே இது பண்ணும், அவள் தூக்கத்துலேருந்து முழிக்கிற லெவலுக்கு இருக்குன்னா பார்த்துக்கேன், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காளா, தூங்கினோன்னே இப்போ ஒன்று பண்ணுவா பாரு, எந்திரிப்பா பாரு. இதோ இப்போ ஒரு எந்திரிச்சோன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளைட் வந்துட்டு அப்போ தான் டபால்னு கீழே இறங்கும். அதனால வந்துட்டு அது ஒரு ஜர்காகி வந்துருப்பான், அப்படியே ஃப்ளைட்டு டன்னு ஆடும். அதனால் வந்துட்டு அவன் கொஞ்சம் பயந்துக்கிட்டான், சிச்சோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். முழிச்சா வேறு ஏதோ பயப்படுவான்னு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸில் தான் நாங்களாம் ஏறிக்கிட்டோம். அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு 3 சீட்டாக எனக்கு பக்கத்தில் உட்காந்தது யாருன்னா, அந்த எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்கர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குல ஒரு பேக் மாதிரி, அதுதான். அது ஒன்றுமே தெரியல, சீட் பெல்ட்டு போட்டுருச்சு, கழட்ட தெரியல. அதே மாதிரி ஃபுட்டு ட்ரேவில் வந்து நாங்களாம் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு ட்ரேவை எப்படி ஓப்பன் பண்ணுவோம், எல்லா சைடும் ஓப்பன் பண்ணி விட்டேன். அடுத்து அதை எப்படி மூடணும்னு தெரியல, நான் தான் வந்துட்டு இது இப்படி மடக்கி மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூடிட்டேன். அந்த பொண்ணு தமிழ் கிடையாது போயிடுச்சு, ஸ்ரீலங்கனும் எதுவும் இல்லை. அப்புறம் ஸ்ரீலங்கா கொலம்போ ஏர்போர்ட் இப்படி தான் இருந்துச்சு. இங்கே எதுவுமே வாங்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட ருப்பீஸில் இருக்கா. இங்கே வந்துட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் மணியில் தான் நம்ம இதை வாங்க முடியுமா. ஸோ அதனால் நான் இங்கே எதுவுமே வாங்கிக்கவே இல்லை. அவளை பாட்டுக்கு அழைச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஏன்னா 1 hour தான் இங்கே வந்துட்டு வெயிட்டிங் அப்படிங்கிறனால நான் தேடி கண்டுபிடிச்சி சும்மா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம், அப்புறம் நான் பாட்டுக்கு என்னோடய கேட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் டேரெக்டாக கேட்டுக்கு போயாச்சு. கேட்டுக்கு போனோன்னே அவங்க அங்கே உட்காந்து தான் நான் உங்களுக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணேன். அதாவது உங்களுக்கு பண்ண நீங்கள் எடுக்கலை, ஸோ அதனால் அட்டாக் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அதனால் நான் அங்கே உட்காந்த வீடியோஸ் இருக்காது, அந்த கேட்டுக்கிட்ட போன வீடியோ இருக்காது. ஏன்னா அங்கே உட்காந்துட்டு இக்கரா க்ரீம் பிஸ்கெட் கொடுத்துட்டு இருந்தேன். அவன் க்ரீமை மட்டும் வாங்கிட்டு பிஸ்கெட்டை போட்டுட்டா. அவன் இந்த ட்ராவல்லே ஒன்றுமே சாப்பிடல. நானாச்சும் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டேன், ஏன்னா எனக்கும் சாப்பிட வரல. ஏன்னா அந்த ஃப்ளைட் ட்ராவலில் வாந்தி வந்துருமோன்னு ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி பரட்டுது. அப்போ இக்ராக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதுவும் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை. சரி ஓகே ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜூஸ் கொடுக்குறது, ஜூஸும் அவன் குடிக்க மாட்டா. ஜஸ்ட்டு க்ரீம் நக்கிட்டு போட்டால் சரி அதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அது பண்ணிகிட்டு இருந்தா. ஜாலியாக வேடிக்கை பார்த்தா, அவ்வளோதான். இங்கே நிறைய ஷாப் இருந்துச்சு, டியூட்டி ஃப்ரீ ஷாப், இந்த மாதிரி சரக்குலாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த சரக்கு பாட்டில்ஸ் தான் இருக்கும். ஏன் ஃப்ளைட்லேயே வந்துட்டு ட்ரிங்க்ஸு ஆல்கஹால் கொடுக்குறாங்க, வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பீரு ஆல்கஹால் எல்லாமே இருக்குது. வேணுங்கிறாங்க, அங்கே வாங்கி குடிச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில் இது ஒரு இது இருக்குது போல் இருக்குது, மற்ற ஃப்ளைட்டில் இருக்கான்னு தெரியல. இங்கே வந்து சரக்கு கொடுத்தாங்க ஃப்ரீயாக தான், அது காம்ப்ளிமெண்ட்ரி தான் போல் இருக்குது. அப்புறம் வந்துட்டு அடுத்த ஃப்ளைட் இது தான், கொலம்போலேருந்து துபாய்க்கு போகிற ஃப்ளைட் இது தான். இதில் ஹெட்செட் கொடுத்தாங்க, இந்த தல்வானி கொடுத்தாங்க. ஜாலியாக இருக்கிறா உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. வேணா படுத்துக்கங்க, அப்படி அது ஓப்பன் பண்ணக்கூடாதுடா, அது அப்படியே தான் இருக்கும். இது மேலே அப்படியே படுத்துக்கணும், படுத்துங்க. என்ன இது வேணாமா? எது கேட்கல?
கீழே போட்டேனே. அப்புறம் போன ஃப்ளைட்டை விட இந்த ஃப்ளைட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு. நல்லா நல்லா பெருசாக இருந்துச்சு நீட்டாக. இந்த 2 ஃப்ளைட்லேயும் எனக்கு என்ன ப்ளஸ்ஸுனாக்கா வந்துட்டு ஃப்ரண்ட்லேயே இருந்ததுனால நான் ரொம்ப தூரம் நடக்க தேவையில்ல.